வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் இருக்கிற புவியியல் பாடத்தில் இருக்கிற அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள் இமேஜாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தள் மலர், மரம் பனைமரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இந்த அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம புவியில் சிறந்த குடிமகனாக இருக்கிறதுக்கு முதல் படி நம்ம வசிக்கும் பகுதியை பற்றி கற்றறிவது. இது உண்மை தானே. நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, என்ன இருக்குது, என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குது, நம்ம நாட்டோட பெருமை என்ன, நம்ம தமிழ் மாநிலத்தோட சிறப்புகள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான குடிமகனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாடத்தில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்மொழி பிறப்பியல், மாநில உருவாக்க வரலாறு, மாநில அமைவிடம், மாநில பரப்பளவு, மாநிலத்தில் இருக்க இயற்கை பிரிவுகள், ஆறுகள், காலநிலை, மண் வகைகள் மற்றும் இயற்கை தாவரங்கள். இதை பற்றியெல்லாம் இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதன் நேர்த்தியான நில அமைப்பு மற்றும் காலநிலை நம் மாநிலத்தை இந்தியாவில் தனித்துவம் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. இதுக்கு நல்லா தெரியும். இதை நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் முதல்ல ஆந்திர மாநிலத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்தியாவோட மேப்பு. இந்தியாவில் தென்கோடியில் நம்ம இருக்கோம். தமிழ்நாடுங்கிறது நம்மளோட தென்பகுதியில், நம்மளெல்லாம் தென்னகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம தென்கோடியில் தமிழ்நாடு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம பின்னாடி அதோடைய அமைவிடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கலாம். மேப்பை பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோட அமைவிடம் மற்றும் பரப்பளவு அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடும் ஒன்று. ஓகேவா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட தென்பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தென்பகுதி, தென்கோடி முனைங்கிறது கன்னியாகுமரி தான் வரும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதன் நிலப்பரப்பு 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும், 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதோட எல்லைகள், நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கிழக்கில் கோடியக்கரை, மேற்கில் ஆனைமலை, வடக்கில் பழவேற்காடு ஏரி, தெற்கில் குமரிமுனை. ஓகேவா? இதை நம்ம மேப் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். மேப்பில் மேலே வடக்கு, கீழே தெற்கு, இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு. ஓகேவா? வடக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கிழக்கில் கோடியக்கரை, நம்மளோட கிழக்கு பகுதி. இந்த சைடில் கோடியக்கரைங்கிறது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வரும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்குது. மேற்கில் கேரளா, இந்த சைடில் மேற்கில் கேரளா வரும். அது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பார்டராக ஆனைமலை அப்படிங்கிறது. ஓகே. மேற்கில் ஆனைமலை, வடக்கில் பழவேற்காடு ஏரி, ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கிற பார்டர் பழவேற்காடு ஏரி. நெக்ஸ்ட்டு வடமேற்கில் கர்நாடகா இருக்குது. அதாவது இது மேற்கு, இது வடக்கு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கர்நாடகா இருக்குது. தெற்கில் நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமரிமுனை இருக்குது. இந்த ஹோல் இந்தியாவிலையுமே லாஸ்ட் பார்ட்டு நம்மளோட குமரிமுனை தான். ஓகேவா? இது இந்தியாவுக்கும் நமக்கும் ஒரே கடைகோடி எல்லை, தெற்கு எல்லை அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பரப்பளவு. நம்ம தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு என்னங்க? 1,30,058. ஓகேவா? இதை 1,30,058 சதுர கிலோமீட்டர் அப்படி படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இது இந்தியாவோட 11வது பெரிய மாநிலம். இது 10வது பெரிய மாநிலம்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? இந்திய பரப்பில் சுமார் 4% ஹோல் இந்தியாவில் நம்மளோட தமிழ்நாடு 4% ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவோட பரப்பளவு, ஹோல் வேர்ல்டில் நம்ம இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோ என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹோல் இந்தியாவோட பரப்பளவு 328 72 63 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவோடது. இந்தியா வந்து உலகத்தில் 7வது பெரிய நாடு. ஓகேங்களா? 7வது இடத்துல இந்தியா இருக்குது. நம்மளோட இந்தியா வந்து 2.4%
பரப்பளவை ரெப்ரசன்ட் பண்ணுது ஹோல் வேர்ல்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிழக்கில் வங்காள விரிகுடா கடல் இருக்குது, மேற்கில் கேரளா இருக்குது. அதாவது ஆனைமலைன்னு பார்த்தோம் இல்லையா, ஆனைமலை கேரளாவில் தான் இருக்குது. வடக்கே ஆந்திர பிரதேசம்ங்கிறது என்ன, புலிக்காட்டு ஏரி, அதாவது பழவேற்காடு ஏரி. வடமேற்கே கர்நாடகா இருக்குது, தெற்கே இந்திய பெருங்கடல். இவங்கெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டோட எல்லைகளாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழே தான் இலங்கை இருக்குது. ஓகேவா? இலங்கை குட்டி தீவாக இருக்குதுன்னு நம்ம மேப்பில் பார்த்துருப்போம். அந்த இலங்கையை பிரிக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி அப்படிங்கிறது இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையை பிரிக்கின்றன. ஓகேவா? குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவது 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. ஓகேவா? அதாவது பெரிய கடற்கரைங்கிறது ஃபஸ்ட்டு குஜராத்தில் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் ஆந்திராவில் இருக்குது, தேர்டு நம்ம இந்தியாவில் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குது. சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட அரசியல் பிரிவுகள்ங்கிறது என்னென்னா மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணப்போ 13 மாவட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இப்போ எத்தனை இருக்குது, 38 மாவட்டங்கள் இருக்குது. ஓகேவா? புக்கில் 37 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 38ஆவதாக மயிலாடுதுறையை பிரிச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நிர்வாக பிரிவுகள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இப்போதைக்கு இருக்கிற மாவட்டங்கள் 38, வருவாய் கோட்டங்கள், வட்டங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். மக்களவை தொகுதிகள் மொத்தம், அதாவது எம்பி தொகுதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது நம்மக்கிட்ட. சட்டமன்ற தொகுதிகள் 234 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட இயற்கை அமைப்பு, நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. இந்தியா ஒரு தீபகற்பம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்ட, அதாவது 3 பக்கங்கள் கடல் இருக்கும். இங்கே மேற்கில் அரபிக்கடல், கிழக்கில் வங்காள விரிகுடா, தெற்கில் இந்திய பெருங்கடல். ஓகேங்களா? 3 பக்கம் கடலால் சூழப்பட்டது தான் நம்ம இந்தியா நாடு. நம்ம தென்கோடி முனையில் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்மளோட 2 பார்ட் நம்ம கடலால் சூழப்பட்டிருக்கோம். ஒன்று கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்கும், தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கும். இந்த சைடில் நமக்கு கேரளா வந்துடுறதுனால இந்த பக்கம் நமக்கு அரபிக்கடல் கேரளாவோட பார்டராக போயிடுது. ஓகேங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. இப்பகுதி கிரிட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதியிலேருந்து நம்ம தமிழ்நாடு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை அதோட நிலத்தோற்றத்தோட அடிப்படையில், டிஃப்ரெண்ட்டான நிலத்தோட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதோட அடிப்படையில் மொத்தம் 5ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள். இதெல்லாம் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.